ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி நாம எப்படி ஒரு குவாலிட்டியான எஸ்இஓ ஆப்டிமைஸ் ஆர்டிகல் ரைட் பண்ணுறது, அதுவும் கூகுள் AdSense அப்ரூவல் கிடைக்கிற மாதிரி. இந்த 2026 ப்ளாகிங் செய்கிற பல பேரும் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி எஸ்இஓ ஆப்டிமைஸ் ஆர்டிகல் எழுதுறாங்க. ஸோ நாமளும் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி எஸ்இஓ ஆப்டிமைஸ் ஆர்டிகல் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கான இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு புது வீடியோக்களும் உங்க நோட்டிபிகேஷனை தேடி வந்துடும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஏஐ கண்டென்ட் யூஸ் பண்ணுனா AdSense அப்ரூவல் கிடைக்குமா? AdSense அப்ரூவல் கிடைக்கிற மாதிரியான பெஸ்ட்டான ஏஐ டூல் எது? நிச்சயமா ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி எழுதுற ஆர்டிகளுக்கு கூகுள் AdSense அப்ரூவல் கிடைக்கும். ஆனா ஒரு கண்டிஷன், நாம எழுதுற கண்டென்ட் ஒரிஜினல் கண்டென்ட்டா இருக்கணும். அடுத்தது யூஸ்ஃபுல் கண்டென்ட்டா இருக்கணும். என்னதான் ஏஐ உருவாக்குன கண்டென்ட்டா இருந்தாலும் அதுல ஹியூமன் டச் இருக்கணும். அது மட்டும் இல்லாம காப்பி பேஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணக்கூடாது. லோ குவாலிட்டி ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமா நம்மளோட ஆர்டிகல்ல பிளகரிசம் இருக்கக்கூடாது. அடுத்ததா ஆர்டிகல் ரைட் பண்றதுக்கு தேவையான பெஸ்டான ஏஐ டூல் எது? இதுக்காக ChatGPT, ஜாஸ்பர் ஏஐ, கொப்பி ஏஐ, ரைட்சோனிக் ஏஐ இப்படியான நிறைய டூல் இருக்குது. ஆனா நான் இன்னைக்கு சொல்லித்தர போற இந்த டூலை வச்சு ஃப்ரீயா 5 SEO ஆப்டிமைஸ் ஆர்டிகல் வரை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் சிங்கிள் கிளிக்ல. நானும் பர்சனலா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி என்னோட 2 வெப்சைட்டுக்கு கூகுள் AdSense அப்ரூவல் எடுத்திருக்கேன். அது என்ன டூல், எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி குவாலிட்டியான ஆர்டிக்கலை ஜெனரேட் பண்ணுறது அப்படிங்கிறத என்னோட ஸ்க்ரீனில் தெளிவாக காட்டியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ புரியாமல் போகலாம். இதுக்கு முதலாவதாக கூகுள் போய்க்கோங்க. கூகுளில் சர்ச் பாரில் SEO ரைட்டிங் ஏஐ அப்படின்னு சர்ச் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இதில் முதலாவதாக வர இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். நான் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பர்சனலாக நிறைய ஆர்டிகல் ஜெனரேட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே நான் பர்சனலாக என்னோட 2 வெப்சைட்லையும் ஜெனரேட் பண்ண ஆர்டிகல். இப்போ லெஃப்ட் சைடில் கீழே இருக்கிற இந்த பென் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கிளிக் பிளாக் போஸ்ட் அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் பல்க் ஆர்டிகல் ஜெனரேஷன். அதாவது நீங்கள் பல்கா 10, 20 அப்படின்னு பல்கான ஆர்டிகலை ஜெனரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சூப்பர் பேஜ், அதுக்கப்புறமா ரீரைட்டிங் டூல் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி எழுதின ஆர்டிகலை ரீரைட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நாம பார்க்க போகிறது 1 கிளிக் போஸ்ட். நான் அதை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதில் மெயின் கீவேர்ட், நம்மளோட மெயின் கீவேர்டை கொடுக்கணும். இந்த இடத்துல என்னோட கீவேர்டை கொடுத்துக்கொள்றேன். அதாவது என்னோட மெயின் கீவேர்டை இந்த இடத்துல நான் கொடுத்துக்கொள்றேன். earn money online in 2026. இதுதான் என்னோட டைட்டில். இதுதான் என்னோட கீவேர்டு. SEO ஆப்டிமைஸ் கீவேர்டு எப்படி ரிசர்ச் பண்றது, எப்படி ஒரு நல்ல கீவேர்டை ரைட் பண்றது, லாங் டைல் கீவேர்டுன்னா என்ன, மிட் டைல் கீவேர்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஃபுல் வீடியோ நம்மளோட சேனலில் இனி ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ஜெனரேட் டைட்டில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ என்னோட டைட்டில் ஜெனரேட் ஆகிட்டுது. இப்போ கீழே லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே இங்கிலீஷில் தான் ஆர்டிகல் ரைட் பண்ணுவோம். அடுத்ததான் ஆர்டிகல் டைப். நீங்கள் என்ன டைப்பில் ஆர்டிகல் எழுதுறீங்களோ அந்த டைப்பை கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் டேக் ரிலேட்டடா, இல்லை ஒரு ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணுறவங்களா நீங்கள், இல்லை ஒரு கேஸ் ஸ்டடியா, இல்லை ஒரு ஒப்பீனியன் பேஸாக நீங்கள் ஆர்டிகல் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒப்பீனியன் பீசஸ் இதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் டுட்டோரியல் ரீதியாக ஆர்டிகல் ரைட் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் இதை கொடுத்துக்கொள்கிறேன், டுட்டோரியல் அப்படிங்கிறத. அதுக்கப்புறமா ஆர்டிகளோட சைஸை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே ஸ்மால் இல்லைன்னா மீடியம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் இப்போ மீடியம் கொடுத்துக்கொள்கிறேன். அடுத்ததா டோன் ஆஃப் வாய்ஸ் அப்படின்னா நம்ம எந்த பர்பஸுக்காக ஆர்டிகல் ரைட் பண்ணுறோம், அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் ஆர்டிகல் ரைட் பண்ணுறோமா, இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனலா, இல்லை ஒரு இன்ஸ்பிரேஷனல் லெவலில் ஆர்டிகல் ரைட் பண்ணுறோமா, இல்லை ஒரு நேச்சுரல் ஸ்லேங்கில் ரைட் பண்ணுறோமா, நம்ம எந்த ஸ்லேங்கில் ஆர்டிகல் ரைட் பண்ணுறோமோ அந்த ஸ்லேங்கை கொடுக்கணும். நான் எப்போவுமே இன்ஃபர்மேஷனல் அதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இன்ஃபர்மேஷனலை கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்ததா ஏஐ மாடல். இந்த ஏஐ மாடல்ல நிறைய ஏஐ மாடல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஏஐ மாடலுக்கும் ஒவ்வொரு கிரெடிட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஜிபிடி 5.2 பிளஸ் ரியல் டைம் ஷாப் இதுதான் நாம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கொள்றேன். ஸோ நான் இப்போ பேமெண்ட் பண்ணல, அதனால எனக்கு இப்படி காட்டுது. ஸோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாயிண்ட் ஆஃப் வியூ எப்பவுமே செகண்ட் பர்சன் யுவர்ஸ் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் ரீடபிலிட்டி ரெக்கமெண்டட் ஆப்ஷனையே நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 8 or 9 கிரேட் ஈஸிலி அண்டர்ஸ்டுட் அதையே நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே யூஎஸ் தான் டார்கெட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் டார்கெட் கண்ட்ரி உங்களுக்கு பிடிச்ச கண்ட்ரியை கொடுத்துக்கலாம். நீங்க எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஆர்டிகல் ரைட் பண்றீங்களோ அந்த கண்ட்ரியை நீங்க கொடுத்துக்கலாம். ஏஐ கண்டென்ட் கிளீனிங் இதுல 3 ஆப்ஷன் இருக்குது. நோ ஏஐ வேர்ட் ரிமூவல், பேசிக் ஏஐ வேர்ட் ரிமூவல், எக்ஸ்டெண்டபிள் ஏஐ வேர்ட் ரிமூவல். அதாவது என்னோட வெப்சைட்ல இருக்கிற ஏஐ வேர்ட் ஒன்னையும் நீ ரிமூவ் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்தது பேசிக்கா ஏஐ வேர்டு ரிமூவ் பண்ணனாலே போதும், இல்ல ஒரு ஏஐ வேர்டுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் ரெண்டாவது பேசிக் ஏஐ வேர்ட் ரிமூவல் அதை மட்டுமே நான் கொடுத்துக்கொள்றேன். அதுக்கப்புறமா நீங்க எக்ஸ்டர்னலா ஏதாவது உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எதுவும் எட் பண்ணணுமா, உங்களோட மொபைல் நம்பர் எட் பண்ணணுமா, இல்ல உங்களோட நேம் எட் பண்ணணுமா, உங்களோட ஆர்டிகல்ல நீங்க பர்சனல் டீடைல்ஸ் ஏதாவது எட் பண்ணணுமா அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததா மீடியா ஹப்ல நம்பர் ஆஃப் இமேஜஸ் எத்தனை இமேஜ் உங்களோட ஆர்டிகல்ல இருக்கணும் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 3 இமேஜ் செலக்ட் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது இமேஜோட சைஸ், அடுத்தது இமேஜோட ஸ்டைல். நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்றது போட்டோ, அந்த ஸ்டைலே கொடுத்துக்கோங்க. அடுத்ததா உங்களோட மெயின் கீவேர்டு உங்களோட இமேஜ் ஆல்டர் டெக்ஸ்ட்ல எட் ஆகணுமா அப்படிங்கறத கேக்குது. ஸோ நான் எஸ் அப்படிங்கறத டிக் பண்ணிக்கொள்றேன். அதுக்கப்புறமா உங்களோட ஆர்டிக்கல் ரிலேட்டடான ஏதாவது யூடியூப் வீடியோவை பின் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ நான் ஏசன்னு கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் வீடியோ 1 கொடுத்துருக்கேன். நீங்க வேணும் அப்படின்னு சொன்னா இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கீழே SEO அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல NLP கீவேர்ட் ஜெனரேஷன் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா ஒட்டோவாவே கீவேர்ட் எல்லாமே ஜெனரேட் ஆகி வந்துடும். இதுல அதாவது நம்ம கொடுத்துருக்க கீவேர்ட் மெயின் கீவேர்ட் ஒன்று கொடுத்துருப்போம் மேலே, இந்த கீவேர்ட் இது ரிலேட்டடான கீவேர்ட் எல்லாமே இதுல ஒட்டோவா ஜெனரேட் ஆகி வந்துடும். ஸோ அடுத்தது உங்களோட ஆர்டிகல் எந்த ஃபார்மேட்ல இருக்கணும், அதாச்சும் உங்களோட ஆர்டிகல் ஸ்டார்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும். எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் ஃபார்மேஷனா இருக்கணுமா, இல்ல ஒரு பர்சனல் அண்ட் எமோஷனலா இருக்கணுமா. நான் எப்பவுமே கொஸ்டின் அதுவே சூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு தேவையான நீங்க இதுல எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த டூல்ல இருக்கிற நல்ல ஒரு ஆப்ஷன், உங்களோட எல்லா சோஷியல் மீடியாவுக்கும் நீங்க இதுலயே போஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ட்விட்டருக்கு நீங்க போஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இதுல ஓகே எனக்கு சிங்கிள் போஸ்ட் காணும் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கொள்றேன். லிங்க்டினுக்கு ஓகே எனக்கு ஒரு சிங்கிள் போஸ்ட் காணும் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கொள்றேன். ஃபேஸ்புக்கு நோ, இமெயில் நியூஸ் லெட்டர் எனக்கு தேவையில்லை. ஸோ நோ. வாட்ஸ்அப் மெசேஜ் அதுவும் தேவையில்லை. பின்ட்ரெஸ்ட்டுக்கு பின் வேணுமா அப்படின்னா நீங்க இதுல எஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். லிங்க் டு பேஜ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி உங்களோட எல்லா சோஷியல் மீடியாவையும் இதில் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஒட்டோவா வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ற டைம்லயே எல்லா சோஷியல் மீடியாவிலையும் நீங்க கிரியேட் பண்ண இந்த சோஷியல் போஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் ஆயிடும். அதுக்கப்புறமா அவுட்லைன் எடிட்டர், இந்த அவுட்லைன் எடிட்டரும் நீங்க பே பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது டார்கெட் வெப்சைட், நீங்க வேற ஏதும் வெப்சைட் டார்கெட் பண்ணி அந்த வெப்சைட்ல இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுல இருந்து ஆர்டிகல் எழுத போறீங்களா, அப்படியா இருந்தா அந்த வெப்சைட்ல லிங்கை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ மேக்சிமமா இந்த ஆப்ஷன் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா காப்பி பாஸ்ட் அப்படியான பிரச்சனை வரும். ஸோ நாம யூனிக்கா இருக்கணும் அப்படிங்கறதால இந்த ஆப்ஷனை நான் யூஸ் பண்றேன். இல்ல இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ரன் அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட ஆர்டிகல் ஜெனரேட் ஆயிரும். ஸோ இது மாதிரி தான் நான் இந்த சைடை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் 100 ஆர்டிகலுக்கு மேல ஜெனரேட் பண்ணியிருக்கேன். ஓகே காய்ஸ், இந்த வெப்சைட்டோட இந்த ஏஐ டூல்ஸோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை கிளிக் பண்ணி ஆர்டிகல் ஜெனரேட் பண்ணி பாருங்க.
இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டுட்டோரியல் வீடியோ. இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோ போட்டிருக்கேன். இப்படி டுட்டோரியல் வீடியோ மாதிரி ஒண்ணுமே போட்டதில்ல. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு கீழே கொமால தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. ஏன்னா நான் இப்போதான் டுட்டோரியல் வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இனிமே தான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பழகிக்கணும். ஸோ நான் சொல்லித்தந்த இந்த மெத்தட்ல ஏதும் பொலையா சொல்லியிருந்தா, அதாவது ஏதும் தவறா சொல்லியிருந்தா கீழே கொமால தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கொமால தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.